இந்த வீடியோவில் இந்த மணி ஒயர் குழுவுடைய அடிபாகம் மட்டும்தான் அப்லோட் பண்ணலான்னு இருக்கேன். மேல் பாகம் வந்து அடுத்த வீடியோவில் அப்லோட் பண்ணுவேன். முதல்ல ஒரு ரோல் ஒயரும் அந்த ஒரு பேக்கெட் மணியும் தான் வாங்கினேன். ஒரு ரோலில் ஒயர் கூட போட்டால் எட்டாவது போகுது, பிடி போடுறதுக்கு வந்து ஒயர் இல்லாமல் போகுது. அதனால் இன்னும் ரோல் அப்புறம் வாங்கலான்னு நினச்சி சரின்ட்டு 6 அடி அளவு வச்சு 24 பீஸ் வந்து முதல்ல ஜாயின் பண்ணேன். அப்புறம் 26 பீஸ் வந்து ஜாயின் பண்ணியிருப்பேன் அடியில். அந்த ஒரு பேக்கெட் மணி வந்து இங்கே 50 ரூபா, ஹோல்சேல் கடையில் எவ்வளோன்னு தெரியல. அதை போய் ஒரு நாளைக்கு விசாரிக்கணும். ஏன்னா ஒரு மணி ஒயர் கூடைக்கு வந்து எவ்வளோ ரேட்டு கம்மியாக போட முடியுமோ அப்படி தான் நம்ம சேல்ஸ் பண்ண முடியும். வீட்டுக்கு ஓன் யூஸுக்கு ஒன்றா நம்ம போட்டுக்கலாம். ஆனால் சேல்ஸ் பண்ணணுன்னா நான் வந்து நிறைய மணி ஒயர் கூட போட்டேன். அதில் வந்து அந்த அளவுக்கு எனக்கு பெரிய அளவுலாம் லாபம் வரல. சாதா ஒயர் கூடையில் வந்து வந்த லாபம் மணி ஒயர் கூடையில் வரல. ஏன்னா 100 கிராம் மணி 60 ரூபான்னு சொல்லும்போது ஒரு ரோலில் அந்த 100 கிராம் மணியை ஜாயின் பண்ணி ஒயர் கூட போட்டால் அது வந்து 100 ரூபா ஆகுது. நாம் வந்து 200 சொன்னோம்னா ஒரு ரோல் ஒயர் கூடயே 200 ரூபாய்க்கு வந்து மக்கள் வாங்க மாட்டாங்க. இதே சாதாரணமாக 1.5 ரோலில் ஒயர் கூட ஒயரில் போட்டோம்னா அது வந்து 150 ரூபா சொன்னால் கூட 40 + 20 60 ரூபான்னா கூட 70-80 ரூபா நமக்கு வந்து கூலி வருது. அதனால் மணி ஒயர் கூடைய வந்து தன்னோட தேவைங்களுக்கு மட்டும் போட்டால் நல்லாயிருக்கும். சேல்ஸுக்கு வந்து அது எந்த விதத்துலேயும் லாபம் தர்றதில்ல. அதுக்கு ஏற்றாப்புல ரேட் வச்சு வாங்குறாங்கன்னு சொல்லி ஆர்டர் கொடுத்தாங்கன்னா நீங்கள் போடலாம். இப்போது அந்த 6 அடி அளவை 2ஆக மடித்து ரன்னிங் ஒயரை ஜாயின் பண்ணி நாட் போட்டிருக்கேன் பாருங்கள். ஒவ்வொரு ஒயரையும் ஜாயின் பண்ணும்போது ஈக்குவலாக இருக்கான்னு பார்க்கணும். ஈக்குவலாக இருக்கான்னு பார்த்துட்டு அடுத்த ஒயரை ஜாயின் பண்ணணும். இதில் வந்து நான் முதல்ல 24 ஒயர் ஜாயின் பண்ணியிருப்பேன். அப்புறம் கடைசியாக ஒரு 2 ஒயர் வந்து ஜாயின் பண்ணியிருக்கிறேன். 26 ஒயர் 6 அடி அளவு வச்சு ஜாயின் பண்ணியிருப்பேன். இப்போ 2வது பீஸ் வந்து ஜாயின் பண்ணி நாட் போடுறேன். ஒவ்வொரு பீஸுமே வந்து ஜாயின் பண்ணும்போது ஈக்குவலாக இருக்கான்னு பார்க்கணும். ஏன் ஈக்குவலாக இருக்கான்னு பார்க்கணுன்னா ஒரு ஒயரு வந்து அதிகமாக போயிடும். ஒரு ஒயரில் ஒரு சைடில் அதிகமாகவும் ஒரு சைடில் கம்மியாகவும் இருக்கக்கூடாது. ரெண்டும் ஒரு அளவாக இருந்து தான் ஒயர் கூட ஃபினிஷிங் வரும்போது அந்த ஒயர் கரெக்டாக இருக்கும். இப்போ இது 3வது ஒயர். நான் வந்து இதில் 24 பீஸ் ஜாயின் பண்ணுறத இந்த வீடியோவில் காமிச்சிருப்பேன். அதுக்கப்புறம் 2 ஒயர் ஜாயின் பண்ணி தான் அடி 8 வரிசை போட்டிருப்பேன். அடியும் ஒவ்வொரு வரிசையும் எப்படி போடுறதுன்றத வீடியோவில் பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்குங்க.
மொத்த ஒயரையும் வந்து நான் ஜாயின் பண்ணிட்டேன். இப்போது ஜாயின் பண்ணிவிட்டு 2ஆ மடித்தோம் இல்லையா, அந்த அளவில் பாதி வச்சு அந்த ஒயரை கட் பண்ணிக்கணும். இப்போ 2வது வரிசைக்கு ஏற்கனவே ஒரு வரிசை போட்டேன் இல்லையா, அதில் எந்த அளவுக்கு நீட்டாக அளவு விட்டோமோ அந்த அளவுக்கு அளவு விட்டு 2வது வரிசை நாட் போடுறதுக்கு ஜாயின் பண்ணிக்கணும். அடி முழுக்க வந்து ரன்னிங் ஒயரை நம்ம கட் பண்ணி தான் போடணும். அந்த 8 வரிசை அடி போட்டிருக்கேன். அந்த 8 வரிசையுமே கட் பண்ணி தான் ஒயரை ஜாயின் பண்ணணும். மேல் போடும்போது தான் ஒயரை நம்ம கட் பண்ண வேண்டியதில்லை, அப்படியே சுற்றி போட்டுக்கினே வரணும். 8 வரிசையுமே ஜாயின் பண்ணும்போது வீடியோவில் காமிச்சிருப்பேன். ஒவ்வொரு வரிசையிலையும் 4-5 நாட் போட்டிருப்பேன். மிச்சம் வந்து நீங்கள் அதே போல் அந்த நீட்டுக்கும் போட்டுக்கினே வரணும். இது 2வது வரிசை முடிஞ்சு 3வது வரிசை இப்போ ஸ்டார்ட் பண்ணுறேன். நான் வந்து ஒரு சில வீடியோவில் ஒயர் ஒரு 1/2 அடி வந்து கம்மி பண்ணியிருப்பேன், அந்த ஜாயின் பண்ணுற ஒயர் ஸ்டார்டிங்கில். இது வந்து மணி ஒயர் கூடையில் வந்து கம்மி பண்ணி பத்தாத போயிடுச்சுன்னா வந்து நல்லா இருக்காதுன்றதுனால நான் அப்படியே முதல் வரிசையில் என்ன ஜாயின் பண்ணணும் ஒயர் நீட்டாக அதே போல் இந்த 8 வரிசைக்குமே நான் ஜாயின் பண்ணியிருப்பேன். சென்ட்ரு பாயிண்ட்டு முடி போட்டு வச்சுருப்பேன். சென்ட்ரு பாயிண்ட்டை வச்சு தான் நம்ம போடணும். இல்லைனா ஒரே சைடாக 8 வரிசை போட்டுனுட்டோம்னா ஒரு பக்கம் ஒயர் அதிகமாகவும் ஒரு பக்கம் ஒயர் கம்மியாகவும் தெரியும். அதனால் சென்ட்ரு பாயிண்ட் வச்சு 8 வரிசை இந்த பக்கம் 4 அந்த பக்கம் 4 தேவையில்லை. ஒரு பக்கம் 4 ஒரு பக்கம் 3 போட்டால் போதும். அப்படி ஒன்றும் ஒரு நாட்டில் ஒயரு அந்தளவுக்கு வேரியேஷன் தெரியாது. இது வந்து நான் பாருங்கள் 3 வரிசை போட்டுட்டு ஒயரை விட்டு கட் பண்ணிட்டேன். 4வது வரிசை போடுறேன். இது வந்து 5வது வரிசை. சென்ட்ரு பாயிண்ட்டை வச்சு பார்த்து நீங்கள் வந்து வரிசையை கரெக்டாக போட்டுக்கின்னு வரலாம். அப்படியே போட்டோம்னா அது வந்து நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. சென்ட்ரு பாயிண்ட் வச்சு போடுங்க. சென்ட்ரு பாயிண்ட்டுன்னா என்ன, ஒரு சென்டராக அந்த ஒயரை முடிச்சு போட்டு வச்சிக்கினாவே நம்மளுக்கு வந்து தெரியும். இது வந்து 7வது வரிசை போடுறேன். இது வந்து 8வது வரிசை. அடி போட்டுட்டு கட் பண்ணி விட்டுற வேண்டியது தான். மேலே போடுறதுக்கு ஒயர் சேம் கலர் கிடைக்காதனால அது கொஞ்சம் மஞ்சளாக இருக்குது. இருந்தாலும் ரெண்டும் ஒன்றா சேர்த்து போடும்போது நல்லா இருக்கும். அடுத்த வீடியோவில் ஒயர் கூட எப்படி இருக்குதுன்னு பார்த்து தெரிஞ்சுக்குங்க.